நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கடந்த வாரம் 9ஆம் தேதி மாநில செயற்குழு கூட்டம் கூட்டி விவசாயிகளுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை பொறுத்தளவிற்கு பல்வேறு வகையான வாக்குறுதியை கொடுத்தார்கள். அதை பார்க்கும் பொழுது விவசாயிகள் வாழ்வாதாரம் ஏற்றம் பெறும் வகையில் இருந்தது. அதற்கு முன்னிட்டு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக முழு ஆதரவை தெரிவித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெற செய்ய உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் முழு ஆதரவை வழங்கியுள்ளது. அதில் சில தேர்தல் வாக்குறுதிகள் விடுபட்டு இருந்தது. 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் அதிமுக தலைமையில் அந்த வாக்குறுதியை இன்று நிறைவேற்ற கோரி உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளரும் அவர்களை இன்று சந்தித்து விவசாயிகள் வழங்க வேண்டிய கோரிக்கையான கல்லுக்கு நீண்டகால கோரிக்கையான விவசாயிகள் நிலத்தில் உள்ள தென்னை மற்றும் பனை மரத்திலிருந்து இறக்கும் கல்லுக்கு உண்டான தடையை நீக்க வேண்டும். காவிரி உரிமை நீரை கர்நாடக அரசு தேக்கி வைக்க எந்த தார்மீக உரிமையும் இல்லை. விகிதாச்சார அடிப்படையில் தினந்தோறும் தமிழ்நாட்டுக்கு உண்டான பங்கீட்டு தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும். கரும்பில் இருந்து எத்தனால் தயாரிக்க எரிபொருளான எத்தனால் தயாரிக்க நலிவடைந்த ஆலையை மீட்டெடுக்கும் விவசாயிகளுக்கு உற்பத்தி கொள்முதல் விலை நல்ல விலை கிடைக்கும் வகையில் எத்தனால் தயாரிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கையையும் வலியுறுத்தணும். ஆகவே பாலுக்கு உண்டான கட்டுப்படியான விலை தற்போது விலையில் கட்டுப்படியான விலை இல்லை. இப்போ தற்போது விலையில் இருந்து 15 ரூபாய் லிட்டருக்கு பசும்பால் மற்றும் எருமைப்பால் கொள்முதல் விலை உயர்த்தி வழங்க கோரிக்கை வைத்தோம். தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடையில் பாமாயிலுக்கு பதிலாக ரேஷன் கடையில் சந்தைப்படுத்தவும் கோரிக்கை வைத்துள்ளோம். எண்ணற்ற கோரிக்கை விவசாயிகளுக்கு ஒரு சில கோரிக்கை விடுபட்ட கோரிக்கை நிறைவேற்ற கோரி மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் அவர்களிடம் வைத்தோம். அவர் கனிவோடும் நனவோடும் கேட்டு விவசாயிகள் கோரிக்கை உடனடியாக பரிசீலிப்போம், விவசாயிகள் உறுதுணையாக இருப்போம் என்று எங்களுக்கு உறுதியளித்தார். அந்த உறுதியின் அடிப்படையில் உழவனின் மகனே 2026 சட்டமன்ற தேர்தலில் வருக, ஆட்சி பொறுப்பில் ஏறுக, வெற்றி பெறுக என்று தாரகை மந்திரத்தோடு உழவனை ஆட்சி படத்தில் அமர வைப்போம் என்று உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் உறுதி கொண்டு வெற்றியை நிலைநாட்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர். வேலுசாமி, மாநில தலைவர், உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம்.